ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் தரேன். இன்றைக்கி வந்து சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் கரண்ட்டில் ஒரு டாக்ஸிக்கான விஷயங்கள் ஏதோ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? இதிலிருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வருவாங்கன்னு சொல்கிறார். ஆமாவா? நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க விஷயம் ஒரு பிளாக் மேஜிக் பண்ணதுனால உங்களோட அதாவது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க. உங்களோட ஏஜ் குரூப் அபவ் 35, 40, 50 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒரு சிலர் வந்து பிலோ 35 இருப்பீங்க, பிலோ 30. நீங்கள் வந்து ரொம்ப பாசமும் அமைதியும் நீங்கள் நல்லா என்ன சொல்கிறதுனா ஒரு ஆத்மார்த்தமாக செய்கிற ஒரு அன்பான பர்சன் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த வீக்னஸை சில பேர் வந்து சாதகம் பண்ணிட்டாங்க. நீங்கள் நல்லா வந்துடக்கூடாது, அது உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேபி இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த டெவில் பண்ணது உங்களை சுற்றி இருக்க ஏதோ ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க அபவ் 35, 40 அந்த மாதிரி 40, 45 கூட இருப்பாங்க அவங்க. ஓகேவா? ரொம்ப கைண்டாக பேசுகிற மாதிரி பேசியிருப்பாங்க. உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் எதுவும் அமையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும். ஓகேவா? இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளில வாங்க. உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு அன்பான பர்சனாக இருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு அன்பு பாசம் காட்டக்கூடிய ஒரு ஃப்யூச்சர் பர்சன் உங்களுக்கு வராங்க. இதை நீங்கள் மெயிலாக இருக்கலாம், இல்லைனா ஃபீமேலாக இருக்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வருவாங்க. உங்களுக்கு உங்களோட ஏஜ் கொஞ்சம் சின்ன ஏஜில் தான் வருவாங்க. ஒரு 5 years 4 years அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு 6 years கூட இருக்கலாம். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடியவரும் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க கைஸ். இப்போ கரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த கார்மிக் போயிட்டுருக்கு. ஒரு சிலர் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு நியூ ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். எனக்கு வந்து ஒருத்தருக்கே நான் சொல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு லேக்கில் இருக்க மாதிரி தெரியுது, அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல் அண்ட் சாமுவேல் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல் அண்ட் முருகர் 3 பேருமே வந்து இதுக்கு மேலே ரீடிங் இல்லை, அவ்வளோதான். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இதுதான். நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான ப்ளஸ், உங்களுக்கான அந்த இது ஹாப்பினஸ், அந்த லவ் லைஃப் அவங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கான ஒரு பேர் வருது. பட் அதை ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் உங்களோட குருமார்களோட ஃபாலோப்ஸை கேளுங்க. அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே? ஸோ நீங்கள் ரொம்ப நல்ல அன்பான பர்சன் தான். நீங்கள் ப்ரே பண்ண விஷயங்களை உங்களுக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல் தரப்போகிறாங்க. உங்களோட சாமுவேல் ஏஞ்சல் அதுக்கான விஷயங்கள் எல்லாம், இது 3 கார்டுமே மேஜராக இருக்கான கார்டு. போன பைல் 2க்கும் வந்தாங்க, கடைசி இதில் வந்தாங்க. இப்போவே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே இந்த கார்டு எடுத்தவங்களுக்கு ரீடிங் இல்லை, அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவலான ஏஜ் குரூப்பில் உங்களோட பார்ட்னர் இருப்பாங்க. 2வது உங்களோட செல்மேட் கனெக்ஷனாக கூட இருக்கலாம் அது. ஓகேவா? உங்களோட ஆழ்மன பதிவுகள் நான் சொன்ன மாதிரி அந்த கச்சாஸ் குப்பைஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கான்னு ஒரு வாட்டி ஆரா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இருந்ததுன்னா கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆரா சக்கராவை பவர் ஆக்கிட்டு அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க, பெட்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன். அப்புறம் உங்களோட இஷ்டம். இந்த பைல் 3 மட்டும் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பைல் 2வை பார்த்துட்டு வாங்க. அந்த பைல் 2வில் நான் வந்து லாஸ்ட் எண்டிங்கில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நல்ல விஷஸ் வந்து உங்களுக்கு வரும்போது அதை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும், என்ன சிச்சுவேஷன் இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு, எதனால் இந்த ஸ்ட்ரக் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தனியாக ஒரு ரீடிங் வேணும், தனியாக வந்து உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பைல் 2வில் வந்து லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், அதை கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் 40, 35 அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து 30க்கு மேலே தெரியுறீங்க.
உங்கள் லைஃப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். அவங்களால ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள், ஓகேவா? அது வந்து உங்களோட எக்ஸ்பர்சனாக இருக்கலாம், இல்லை எக்ஸ் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் இருக்கலாம். அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா வார்த்தையாலே இது பண்ணுவாங்க, நோகடிப்பாங்க. ஒரு நேரம் நல்ல அன்பான பிள்ளை மாதிரி இருப்பாங்க, அப்புறாணியாக இருக்கிற மாதிரி. ஒரு நேரம் அப்படியே என்ன சொல்கிறது அரகண்ட்டாக தெரியும் பேசுவாங்க, ஓகேவா? சரி, உங்களுக்கான இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்போ மாறும் அப்படின்னா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர், ஓகே? ஒரு சிலருக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு புது யோசனைகள் உங்களோட அதாவது நீங்கள் உங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், உங்களுக்கான அந்த நியூ ரிலேஷன்ஷிப்பையோ இல்லைனா உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பையோ நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணிக்கணுங்கிற வித்தையெல்லாம் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன். இப்போ பைல் 2 எண்டில் சொல்லியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. பைல் 1 மட்டும் சூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னா பைல் 2 எண்டில் பாருங்கள், ஓகேவா? உங்களோட ஆறா சக்கரா இம்பேலன்ஸாக இருக்குது. இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க 35, 30, 40 அந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு சிலர் பிலோ 20ல் இருப்பீங்க, இல்லைனா 25ல் இருப்பீங்க. அவங்க உங்களுக்கான இந்த விஷயங்களை நம்ம வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கணும், நம்ம வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணணும், நம்மளோட அதாவது நியூ பிகினிங்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட் இந்த ரீடிங்க்கு அப்புறமா உங்களுக்கு யோசனை வரும். ஏன்னா அப்படி தான் வருது கார்டில், ஓகேவா? எஸ், டிசிஷன் மேக்கிங் உங்கள் கையில் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் வந்து 35, 30ல் இருப்பீங்க, கீ உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தான் கரெக்டான இது வந்து சூஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன் கண்டிப்பாக. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கூட சிங்கிளாக தான் இருக்கீங்க, ஒரு உங்களுக்கான நியூ பார்ட்னர், அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த முயற்சி, இந்த யோசனை வந்திருக்கோம் உங்களுக்கு, ஓகேவா? உங்களை ஹீல் பண்ணிக்கணும், உங்களோட இந்த வேஸ்ட் ஆகிற அந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கீங்க, பண்ணுவீங்க இன்கேஸ் ஃப்யூச்சரில் இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம், ஓகேவா? எஸ், உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம், உங்களுக்கு ஈக்குவல் ஏஜில் இருப்பாங்க. மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க கைஸ். ஓகே, பைல் 3க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த கீ உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் பாஸ்ட்லேருந்து வெளில வாங்க, உங்களுக்கான அந்த ஹார்ட் ஒர்க் நீங்களே பண்ணாதீங்க, உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ரெடியாக இருக்குது, உங்களுக்கான கைடன்ஸு, உங்களுக்கான அந்த ரெமிடியெல்லாம் கொடுக்குறாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டான டைரக்ஷன் மூவ் ஆன் பண்ணுங்கள், கீ உங்கள் கையில். அவங்களோட சஜஷன் என்னென்னா உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, ஒரு நல்ல லைஃப் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற லைஃபு, ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. அந்த நல்ல பிளஸ்ஸிங்கை வாங்கணுன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் இருந்து வெளில வாங்க, சரியான முடிவு எடுங்க, ஓகே? எஸ், கண்டிப்பாக. இதுக்கு மேலே அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த பழசை பேசிகிட்டு இருக்கிறது, பழைய ரெக்கார்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தேன்னா அது ஒரு ஆரா ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிட போது எவ்வளவோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க. இதுக்கு மேலே எவ்வளோ தான் கண்டுபிடிச்சி சொல்கிறது, சொல்லியாச்சு, ஒவ்வொரு பதிவிலுமே சொல்கிறேன், உஷாராயிடுங்க. நீங்கள் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இங்கே எந்த எஜுகேஷன் சிஸ்டமும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாது, இந்த கார்ப்பரேட் உலகம் உங்களை வந்து நல்லா வாழ விடாது, அப்படியே சொல்கிறேன் நான். உங்களை வந்து இந்த கார்ப்பரேட் உலகம் நல்லா வாழ விடாது, உங்களை வந்து எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிக்கணுமோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட மனசுன்ற இந்த மண்ணுக்குள்ளே என்னென்னலாம் விதையை பாஸ்ட்டில் விதைச்சி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஏதாவது ரெக்கார்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளன்ஸ் பண்ணி தூக்கி போட்டு உங்களுக்கான நியூ லைஃப்பை நோக்கி நீங்கள் வந்து பயணிங்க, ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு வரக்கூடியவரும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். இன்கேஸ் புதுசாக வராங்கனாலும், ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு, ஸோ நீங்கள் உங்களை அலாட் பண்ணிக்கிறீங்க, உங்களை சரி பண்ணிக்கிறீங்க. ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு அது தெரியாதுல்ல, அவங்க லைஃப் அவங்களுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்கான்னு பாருங்கள், அதுவும் ஆர்எஸ்கனில் தெரிஞ்சிடும். அப்படி ஏதாவது இருந்துன்னா அவங்களுக்கு அந்த இது கொடுங்க, அவங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணி அவங்களோட ரீஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா அதாவது ரீயூனியன் ஆனாலும் சரி, நியூ பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ, இதுதான் இன்றைக்கி முக்கால்வாசி ஃபேமிலி இஷ்யூஸ்க்கு, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் காரணம் இது தான். இதை சரி பண்ணத்துக்கு வந்து நீங்கள் தான் உங்களை தற்காத்துக்கணும். இந்த கார்ப்பரேட் உலகம் உங்களை அதுக்கெலாம் வழி கொடுக்காது.
அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கும் இது வந்து எத்தனை அளவுக்கு அவங்களெல்லாம் புரிஞ்சால் கூட அவங்ககிட்ட நீங்கள் பர்சனலாக போயிட்டு பேசினா கூட இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி தருவாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி யாராவது சொல்லி தராங்கன்னா போய் கற்றுக்கோங்க. அப்படி எதுவும் தெரியலன்னா டிவைன் பார்த்த இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான லைஃப் கோச் இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ். குருச்சரணம். சரி, இப்போ வந்து சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு லவ் ஆரக்கல் டெக்கில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இது ஒன்று இருக்குது, அதை முடிச்சிடுறேன். when it comes to matter of the heart, there is no right or wrong. Every choice you make expand your understanding of love and life and love. அதாவது expand your understanding of life and love. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்படி வந்து யாரும் உங்களுக்கு கெடுதல் பண்ணிடல, நீங்கள் எப்படி அந்த லைஃப்பை எடுத்துக்கிறீங்கிறதுல தான் இது இருக்குது. ஓகேவா? நீங்கள் அந்த புரிதல் இல்லை, லைஃப்பை எப்படி பார்க்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த தெளிவு இல்லாதது தான் சொல்கிறார். அது நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்ப்ளனேஷனை தான் அந்த ஒரு கார்டில் சொல்கிறாங்க. இந்த ஒரு கார்டுக்கு தான் இவ்வளோ இது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ ஸ்டோரியும் வந்து இத்தனை பேர் இப்படியெல்லாம் லேக் ஆகிட்டுருக்கீங்க, இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கன்னு. இப்போது நீங்கள் வந்து உங்கள் மனசுலேருந்து வருது பார்த்தீங்களா, இது தப்பு இது ரைட்டு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் அதை ஒருத்தர் வந்து என் மேலே எப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை, என்னை எல்லோரும் இப்படி தான் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க பாருங்கள். அது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குற பார்வை, நீங்கள் கொடுக்குற அந்த இது தான். அதுலேருந்து அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் இந்த லேக்கில் இருக்கீங்க, நீங்கள் இப்படி யோசிங்க, இப்படி உங்களோட தாட்டை வந்து நீங்கள் இப்படி மாற்றிட்டிங்கன்னா அது நல்ல விஷயமாயிடும். நீங்கள் எவ்ரி சாய்ஸ் யூ மேக் எக்ஸ்பேண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் அண்ட் லவ். அதை எந்த விதத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமோ அந்த விதத்தில் அதை மாற்றி, தோசை எப்படியே போட்டுட்ருக்குந்தா ஒரே மாதிரி போட்டிருந்தா போர் அடிக்கும். இப்படி தான் திருப்பி போடுங்களேன். நான் சொல்லித்தராமல் தான் வாழ்ந்து பாருங்களேன் எப்படி நடக்குதுன்னு. வரீங்களா? ரெடியாக நீங்கள்? நாங்கள் ரெடி, யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன கைடன்ஸ் வேணும்? இதுக்கு மேலே நீங்கள் எப்படி வந்து ஒரு லவ்வையோ ஒரு லைஃப்பையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிறீங்களோ, எனக்கு இவங்க வந்து எப்போவுமே இது தான் செய்வாங்க, எனக்கு எப்போவுமே அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் அதாவது உங்கள் மனசு வந்து எப்படி யோசிக்கணும், உங்கள் மைண்டை எப்படி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற வித்தையை உங்களுக்கு சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. இந்த கார்டு ஒரு கார்டு தான், இந்த எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சூப்பராக இருக்குது. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் கைஸ். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லேகிங் எங்கே இருக்குது பாருங்கள். உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்குறீங்க. இவங்க என்கிட்ட தப்பாக இருக்காங்க, நான் இந்த மாதிரி யோசித்தேன் ஆனால் அவங்க வேறு மாதிரி யோசிச்சாங்க, நான் கரெக்டாக இருக்கேன் ஆனால் அவங்க சரியாக இல்லை. அதாவது சில விஷயங்களை உங்ககிட்டையும் கரெக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களோட ஆப்போசிட் பர்சன் மேலேயே குறையாக இருக்குதுன்னு அந்த மாதிரி கார்டில் வரலையே. கார்டில் உங்ககிட்ட இருக்க சில மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தானே கைட் கொடுக்குறாங்க. அப்போ எங்கே இது லேகிங் இருக்குது? உங்களோட மைண்டில், உங்களோட மனசு, உங்களோட புத்தியும் மனசும் ஒரு நேரில் வந்ததுன்னா தான் நீங்கள் வந்து லைஃப்பை நல்ல விதமாகவும் உங்கள் லைஃப் பார்ட்னரை நல்ல விதமாகவும் நீங்கள் யோசிக்கும் போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி வரும். உங்களை நீங்கள் ஹை பவராக மாற்றுங்க, உங்களை வந்து ஹை எனர்ஜியாக மாற்றுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. சிச்சுவேஷன் எப்படி மாறுது பாருங்கள். மேஜிக் நடக்குது, நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு. அது உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும், கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் இஸ் வெரி மஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் இந்த கார்ப்பரேட் உலகத்தில் உங்களை தப்பிக்கணும், நீங்கள் வந்து இதிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும், உங்களோட பாண்டிங்லாம் நீங்கள் வந்து அது வந்து எந்த ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, எல்லா விதமான ஸ்ட்ரகில் இருந்தே உங்களோட ஹெல்த்து, பாடி, மைண்டு, சோல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எப்படி தற்காத்துக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும், அந்த வித்தையை தான் ஒரு சிம்பிளிஃபையாக ஒரு எல்கேஜி குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி வச்சுருக்கேன். இஷ்டம் இருந்தால் வந்து கற்றுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி லேக்லேயே நீங்கள் வந்து காலம் ஃபுல்லாக இந்த கைடன்ஸ் மட்டும் பார்த்துட்டு டாரோட்டு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டே போங்க. யார் வேணான்னா
யாரும் ஃபோர்ஸ் பண்ணலைங்க. உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன். இந்த கார்ப்பரேட் உலகத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காதீங்க. புத்திசாலித்தனமாக உங்களை தற்காத்துக்கோங்க. அவங்களோடலாம் நம்மளால் மண்ணில் கட்ட முடியாது. அதை வந்து யூனிவர்ஸ் பார்த்துக்குவாங்க. யூனிவர்ஸ் கிட்ட விட்டாச்சு அதை. அவங்களுக்குலாம் ஒரு சரியான அடி இருக்குது ஒரு நாளைக்கு. ஆனால் நீங்கள் மாறினீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்மளோட வீடியோ என்னோட இந்த பதிவை பார்க்குறவங்க, நீங்கள் ஒரு சேனல். இது பதிவை பார்த்துட்டு நீங்கள் எத்தனை பேருக்கு உங்களால் முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சேனலாக மாறுங்க. உங்களை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அவேர்னஸ் எத்தனை பிள்ளைங்களுக்கு கிடைக்கும்? எத்தனை பேர் லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு ஒரு சில குழந்தைகள் வந்து அவங்கள குழந்தைன்னு தான் சொல்லணும். 27, 30 வயசு ஆனாலும் குழந்தைத்தனம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தைரியம் இல்லை. பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்லை கைஸ். வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றதுனால அப்படியே வந்து பயப்படுறாங்க. அவங்க பாஸ்டில் நடந்த ஃபெயிலியரை வந்து வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதனால் பயந்துக்கிட்டு அவங்க வீட்டில் சொல்கிற அந்த திருமணத்தை பண்ணிக்கிறாங்க. திரும்ப அந்த திருமணம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து இன்னொன்று அதில் அவங்களால இன்வால்வ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே 2 வாட்டி அடிபட்டுட்டாங்க. ஒன்று வந்து வெளியே தெரியும், ஒன்று வந்து வெளியே தெரில. இது எத்தனை பேருக்கு நான் பார்த்துட்ருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ், மெச்சூரிட்டி எங்கேருந்து வருது? உங்களை தைரியமாக என்றைக்கு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்களோ, தைரியமாக உங்களுக்கான விஷயங்களை உங்கள் வீட்டில் பேசுங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பயப்படாதீங்க. உங்கள் விஷயம் இதுதான்னா நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். நாளைக்கு தனியாக நிற்க போகிறது நீங்கள் தான். அது நீங்கள் ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி. நாளைக்கு அம்மா வர மாட்டாங்க, அப்பா வர மாட்டாங்க, இல்லை கூட பிறந்தவங்கலாம் வந்து நிற்க மாட்டாங்க. அபவ் 35க்கு மேலே ஏஜ் போச்சுன்னா, 40லலாம் வந்தீங்கன்னா உங்கள் கூட யார் இருப்பாங்க? அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களை கண்டபடி பேசுவாங்க. நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, எல்லா பிரச்சனையும் உன்னால தான். அவங்களோட சப்போர்ட்டே இருக்காது அன்னைக்கு. இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு தெரியுமா? கண்டிப்பாக என் வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொன்ன சுச்சுவேஷனில் லேக்கில் இருக்கீங்க நீங்கள். ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நான் உங்களுக்கு இதை இவ்வளோ கிளியராக சொல்லிகிட்ருக்கேன். இந்த லேக் இந்த சுச்சுவேஷன்லேருந்து அனலைஸ் பண்ணி, ஏன்னா நான் வந்து கவுன்சிலிங் வருதில்ல எனக்கு. நாங்கள் வந்து ஃப்ளவர் தெரப்பி, சைக்காட்டிஸ்ட்டாக இருக்கோம், ரேக்கி ஹீலராக இருக்கும். இப்போ டாரூட்டில் முக்கால்வாசி இந்த இது தானே வருது. இதுக்கெல்லாம் ஒரு ரெமெடி கொடுத்தா பிள்ளைங்கள்லாம் பொழைச்சி போவீங்க. இந்த கார்ப்பரேட் உலகத்துலேருந்து உங்களை வந்து மீட்டுக்குவீங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? சரி. ஸோ நீங்கள் கற்பூரமாக வாழ மாட்டையா யோசிச்சுக்கோங்க. கடவுள் கொடுக்குற இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவர் வந்து சும்மா ஒன்றும் இப்போ எனக்கு எத்தனையோ வேலை இருக்குது, ஆனால் நான் இன்றைக்கி இந்த ரீடிங் கொடுக்கணும்னு காலையிலேருந்து எனக்கு இன்ட்யூஷன் சொல்லிகிட்டே இருந்து, சரி இந்த டாப்பிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். இது வந்து ஒரு 5 minutes 10 minutes இதை தான் நான் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்துக்கிட்டே இருக்குது. அது இட் வில் டேக் டைம் ஆகுது. பரவாயில்ல, சரி, ஓகே, என்னோடய வேலையை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ யூனிவர்ஸ் என் மூலமாக இதை தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஏன் அப்படியே அதில் வந்து கட் பண்ணி நிற்கணும்? எனக்கு இன்ட்யூஷன் இதெல்லாம் எடுக்கணும்னு தான் வருது. அப்போ நம்ம எடுத்துருவோம், பிரேக் பண்ண வேண்டாம், ஃபுல்லாகவே எடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு தான் என்ன வருதோ அதை அப்படியே நான் கொடுத்துட்ருக்கேன். அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 hourக்கு மேலே தான் போகுது. நான் வந்து 15 minutes 20 minutesல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது மாதிரி எடுக்க முடியலை. அவங்க நடத்துகிறாங்க, நீ போய் சொல்லு, நீ பண்ணு அப்படின்ட்டு. அதனால தான் நான் சரி ஓகே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நம்ம டைமை மேனேஜ் பண்ணிக்குவோம். நம்ம வந்து பீப்புளுக்கு நம்ம கொடுக்கணும்னு யூனிவர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏஞ்சல்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க, அவங்களோட கைடன்ஸை நம்ம கொடுப்போம். அவ்வளோதான். ஓகே, கன்வே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் கீ உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த கார்ப்பரேட் உலகத்துலேருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? சரி. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. இந்த பைல் நம்பர் 1க்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், 2க்கு வந்து க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் இருக்குது. உங்களுக்கு எந்த பிரமிட் அந்த ஹீலிங் பிரமிட் ரெசினேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகேவா? உங்களோட கேள்விகளை மனதில் நிறுத்திக்கோங்க. சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ரெடியா? பார்த்துடலாமா? ஓகே, பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர்? ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காரு. நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்வி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங். கரெக்டாக இருந்தால் எனக்கு இன்ட்யூஷன் என்ன வருது சொல்கிறேன். அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க.
நீங்கள் வந்து உங்களோட இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்டில் கூட அந்த ரிலேஷன்ஷிப்காக சில முயற்சிகள் எடுத்துகிட்ருப்பீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டுருமா, நான் மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணலாமா இந்த பாண்டிங் சரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ரீகன்சிலேஷன் மாதிரி. ஓகேவா? ஒரு சிலர் வந்து புதிய வாழ்க்கைக்காக, இது வந்து ஒரு 50% இருக்கலாம். ஒரு நியூ லைஃப், உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நியூ லைஃப்க்கு வர மாதிரி தெரியுது. பட் அந்த விஷயம் கூட அதுலேயும் உங்களுக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணும் போதெல்லாம் அதுலேயும் தடை வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஸோ அந்த புதிய விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் ஒரு ஸ்ட்ரக் இருந்துகிட்டே இருக்குது. சில பேர் அதே ரிலேஷன்ஷிப்பில் ரீகன்சிலேஷன் போகணும், அப்படி பார்க்கணும், அவங்ககிட்டேருந்து எந்த ஒரு மெசேஜும் இல்லை, நீங்கள் தான் முயற்சி பண்ணுறீங்கனாலும் அதுலேயும் ஒரு ஸ்ட்ரக் இருக்குது. ஸோ இதுதான், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண முடியுமா, இதுக்காக நான் முயற்சியை நம்ம மேற்கொண்டு செய்யலாமா வேணாமா, இது எனக்கு செட் ஆகுமா ஆகாதா, இப்படி தான் உங்களோட கேள்வி இருக்கும். அது கரெக்டுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் எஸ் மேம் சொல்லுங்கள். பைல் 1 எஸ் மேம் அப்படி தான் நான் நினச்சேன் அப்படின்ட்டு. ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? ஓகே, நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்வி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குன்னா, இன்ட்யூஷன் சொல்கிறது கரெக்டுன்னா நீங்கள் எனக்கு பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க சிங்கிளாக இருப்பீங்க. சிங்கிள்னால் மேரேஜ் ஆகி ஆஃப்டர் அந்த பிரேக்குக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நியூ பார்ட்னர் வேணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. கரெக்டாக? உங்களோட பார்ட்னர் உங்களோட கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கலாம். ஒரு 4 இயர்ஸ் 6 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், ரொம்ப கரேஜாக இருப்பாங்க. நியூ ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபயர் எனர்ஜி பர்சன் தான் வருவாங்க. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுமா, எனக்கு இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் வருவாரா, என்னை நல்லா சப்போர்ட்டிவாக பார்த்துக்குவாரா, அந்த மாதிரி தான் உங்கள் கேள்வி. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக தான். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து இப்போ பிரேக்கில் இருக்கீங்க. இது வந்து பாஸ்ட் லைஃப் கிடையாது, நியூ பிகினிங்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? அதே மாதிரி திருமணம் ஆனவங்க சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பிரேக் ஆகிட்டு திரும்ப ஒரு நியூ பார்ட்னர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து உங்களோட கொஞ்சம் ஏஜ் எல்டராக இருப்பாங்க. உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு நல்ல ஒரு டீம் லீடர் மாதிரி ஏதோ ஒரு போஸ்டிங், நல்ல போஸ்டிங்கில் தான் இருப்பாங்க. அது கவர்மெண்ட் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்க எல்லா சிச்சுவேஷனையும் மேனேஜ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஹை பொட்டென்ஷியல் கரேஜான பர்சன். அவங்க மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் தான் இருப்பாங்க. ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள் அவங்க வந்து அபவ் 35 அதுக்கு மேலே தான் இருப்பாங்க. 35-40 அந்த மாதிரி. ஓகேவா? சரி, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி வந்து சூட் ஆச்சு, எப்படி ரெசனேட் ஆச்சு உங்களுக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் கற்றுக்கணும், உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் உங்களோட அந்த ஆழ்மன ரெக்கார்ட்ஸ் பதிவுகளை வந்து அந்த மண்ணுக்குள்ளே விதை மாதிரி அது ஊறி கிடக்கிற விஷயத்த வெளியே ரிமூவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நியூ லைஃபுக்கோ, இப்போ நீங்கள் லவர்ஸாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக பார்க்குறீங்கனாலும் சரி, சிங்கிள் இப்போ திருமணமாகி சிங்கிளாக இருக்கீங்க, திரும்ப ஒரு நியூ பார்ட்னர் வேணும்னு நீங்கள் வந்து முயற்சி பண்ணாலும் சரி, திரும்ப திரும்ப அடி வாங்காமல் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி அதுதான். ஓகேவா? உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்கள். உங்களோட ஆரச்சக்கரை பவர் பண்ணுங்கள். லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நிரந்தர தீர்வு. யாருக்காவது இது தேவைப்படுது அப்படின்னா, இது எங்கேயாவது சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா போய் தாராளமாக கற்றுக்கோங்க. எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் இவ்வளோ கிளியராக இவ்வளோ புரிதல்லாம் எங்கேயும் கிடையாது. உங்களுக்கு இதிலேருந்து பர்மனன்ட் ரெமெடி வேணும்னா டிவைன் பார்த்துருக்கு. டிவைன் வந்து உங்களோட பேசுகிறாங்க. உங்களுக்கு சைன் மட்டும் கொடுக்கல, ஏஞ்சல்ஸ் இப்போ பேசவும் செய்கிறாங்க டிவைன் பாத் மூலமாக. அந்த கைடன்ஸை அந்த குருமார்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிளாஸ் டீச்சர், உங்களுக்கான ஒரு லைஃப் கோச் ஒருத்தர் கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக.
உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிள், ஜாப் கேரியர், படிப்பு, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுறீங்க, எந்த வாட் எவர் சிச்சுவேஷன் நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணணுமா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஃபாலோ பண்ணுறீங்களா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல் எதேதோ அங்கங்கே பிடிபிடாக கொஞ்சம் அந்த 10 நிமிஷம் வீடியோலாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதில் ப்ளஸ் வந்தாலும் மைனஸ் வந்தாலும் அதை கைட் பண்ணுறதுக்கு அந்த சேனல் உங்களுக்கு எதுவும் கொடுக்கல, எந்த கைடன்ஸும் கொடுக்கல, எந்த ஒரு ப்ராப்பர் ஃபாலோஅப்ஸும் கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிளில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. அதனால தான் இந்த ஒரு தெளிவான புரிதல் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் வேணும். நீங்கள் எந்த நேரத்தில் எப்போ ஸ்ட்ரகிள் ஆனாலும் உங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறதுக்கு ஆள் வேணும். அந்த குருக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக பேச முடியும் அப்படின்னா போய் கற்றுக்கோங்க, எங்கேயாவது சொல்லித்தராங்களோ. அப்படி தெரியலையா, டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. என்ன கிளாஸ் வேணும், என்ன வேணும், எப்படி உங்களை மூவ் ஆன் பண்ணிக்கணும், எந்தெந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ். ஓகே, டன். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.